பிறவிப்பிணி தீர்ப்பவனே, பிள்ளைகளை ஈர்ப்பவனே, புதுமை வடிவம் கொண்டவனே போற்றி போற்றி. கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம். இன்றைய தினம் திருவலஞ்சுழியில் வீற்றிருக்கக்கூடிய வெள்ளை பிள்ளையாரை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த திருத்தலம் தேவார பாடல் பெற்ற திருத்தலம். முருகப்பெருமானுக்கு எப்படி அறுபடை வீடு இருக்கிறதோ அதை போல கணபதிக்கும் அறுபடை வீடு உண்டு. அந்த அறுபடை வீடுகளில் முக்கியமான திருத்தலம் இந்த திருவலஞ்சுழி திருத்தலம். முற்பிறவியில் செய்த நல் வினையினுடைய பயனால் காவிரி வலஞ்சுழித்து ஓடக்கூடிய திருவலஞ்சுழியில் வீற்றிருக்கக்கூடிய இறைவனை வணங்கும் பேறு பெற்றாய் அப்படின்னு திருஞான சம்பந்தர் ஒருவரினுடைய நற்வினை பயனை குறிப்பிட்டு பதிகத்தில் பாடியிருக்கிறார். திருஞான சம்பந்தரின் 3 தேவார பதிகத்திலும் திருநாவுக்கரசரின் 2 தேவார பதிகங்களிலும் நக்கீரர் பாடிய திருவலஞ்சுழி மும்மணி கோவையிலும் பெரிய புராணம், திருப்புகழ் என பல நூல்களில் போற்றி புகழப்படுகின்ற இந்த திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஈஸ்வரனின் பெயரால் இந்த திருத்தலமானது அழைக்கப்படாமல் ஸ்ரீ ஸ்வேத விநாயகர் என்கின்ற பெயரால் விநாயகரை முன்னிறுத்தி இந்த திருத்தலமானது அழைக்கப்படுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய வெள்ளை பிள்ளையாரை பற்றி தான் இன்று நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்போ தேவர்கள் எல்லாம் திருப்பார் கடலை கடைகிறார்கள். அப்படி கடைவதற்கு முன்பு விநாயக பெருமானை வணங்குவதற்கு மறந்து விடுகின்றனர். அதனால் அந்த செயலானது முழுமை பெறாமல் ஒரு தடை ஏற்படுது. இப்போ நாம கூட ஏதாவது ஒரு விசேஷம் செய்கிறோம் அப்படின்னா விநாயகரை வணங்கிவிட்டு தொடங்க செய்தால் அந்த செயலானது ரொம்ப சிறப்பாக அமையும். அதனால்தான் மூல முதல்வன் முழுமுதற் கடவுள் என்றெல்லாம் பெயர் உண்டு விநாயக பெருமானுக்கு. விநாயகரினுடைய உருவத்தை ஒரு மஞ்சள் இல்லைனா சந்தனம் அப்படியே பிடித்து வைத்து பிள்ளையாராக முதலில் வணங்கிவிட்டு அதன் பிறகுதான் ஒரு காரியத்தை தொடங்குவது வழக்கம். அந்த செயலானது முழுமையாக வெற்றியடையும் என்கின்ற நம்பிக்கை உண்டு. இப்போ அவ்வளவு பெரிய செயலை செய்கிறாங்க. திருப்பார் கடலை கடைகிறார்கள். விநாயக பெருமானை வணங்க மறந்து விடுகிறார்கள். விடுவாரா விநாயகர்? அந்த செயலில் ஒரு தடையை ஏற்படுத்தி விடுகிறார். இந்த தடை எப்படி ஏற்பட்டது என சிந்திக்கின்ற பொழுது அவர்களுக்கு புரிந்து விட்டது. அடடே, விநாயக பெருமானை வணங்காமல் அல்லவா இந்த செயலை தொடங்கிவிட்டோம் அப்படின்னு சிந்தித்தவர்கள் உடனே தேவேந்திரன் என்ன செய்கிறான், அங்க இருக்கக்கூடிய கடல் நுரையை எல்லாம் அப்படியே சேர்த்து ஒரு விநாயகராக பிடித்து வைத்து வணங்கிவிட்டு அதன் பிறகு திருப்பார் கடலை கடைகிறார்கள். அமிர்தம் கிடைக்கிறது. அந்த செயல் முழுவதுமாக நிறைவு பெறுகிறது. நிறைவு பெற்ற பிறகு அங்கிருந்து அவரவர்கள் புறப்பட்டு செல்கின்றனர். இப்போ தேவேந்திரன் அந்த கடல் நுரையால் செய்யப்பட்ட பிள்ளையாரை அப்படியே எடுத்துட்டு வராரு. வந்து வழியில ஒரு இடத்துல வச்சிட்டு கொஞ்சம் இளைப்பாறலாம் அப்படின்னு இளைப்பாறிய பொழுது மீண்டும் அந்த பிள்ளையாரை அங்கிருந்து எடுக்க முடியவில்லை. அவர் வைத்த அந்த இடம்தான் திருவலஞ்சுழி. வைத்த இடத்திலேயே அப்படியே விநாயக பெருமான் நிலை கொண்டு விட்டார். அந்த இடத்தில் நிறைமணி திருவிழாவை மிக சிறப்பாக செய்த தேவேந்திரன் அங்கிருந்து புறப்பட்டு தன்னுடைய தேவர் லோகத்திற்கு சென்று விட்டான். திருவலஞ்சுழியில் வெள்ளை பிள்ளையாராக அப்படியே குடிகொண்டு விட்டார் நம்முடைய கணபதி. ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் 9ஆம் தேதி இந்திர விழா இந்த திருத்தலத்துல வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. தேவேந்திரனால் கடல் நுரையை கொண்டு உருவாக்கப்பட்ட வெள்ளை பிள்ளையார் ஆவணி மாதத்தில் அந்த திருவிழாவில் மிக பிரம்மாண்டமாக அனைத்து பக்தர்களுக்கும் அருள் பாலிக்கும் விதமாக வீற்றிருப்பார். இப்போ இந்த ஸ்வேத விநாயகர் கடல் நுரையால உருவாக்கப்பட்டதால இந்த விநாயகருக்கு அபிஷேகம் அங்கு நடைபெறாது. பச்சை கற்பூரம் சார்த்தி அவருக்கு வழிபாடு செய்யப்படும். ரொம்ப வெள்ளை வெளேரென்று இருக்கக்கூடிய பிள்ளையார் கடல் நுரையால் உருவானதால அந்த நிறம் அவருக்கு உண்டு. இந்த திருத்தலத்தில் விநாயக பெருமானை வணங்குபவர்களுக்கு திருமண தடை நீங்கும், முகம் பொலிவு பெறும் இந்த திருத்தலத்தில் வழிபட்டால். இப்போ கணபதிக்கும் காவிரிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அகத்திய முனிவர் தன்னுடைய கமண்டலத்தில் காவிரியை அடைத்து வைத்திருக்க காக்கையின் உருவம் கொண்டு அந்த கமண்டலத்தை கீழே தட்டிவிட்டு காவிரியானது முழுக்க பாய்வதற்கு துணை செய்தவர் கணபதி. இப்போ அந்த பாய்ந்த காவிரியானது திருவலஞ்சுழி திருத்தலத்திற்கு வருது. வந்த இடத்துல பாதாளத்திற்கு போய்விடுகிறது. அந்த பள்ளத்தில் விழுந்த உடனே
அந்த நாட்டை ஆண்ட மன்னனுக்கு ரொம்ப வருத்தம். இந்த தேசத்துல மட்டும் அந்த காவிரியானது வளம் தராம இப்படி பாதாளத்துக்குள்ள பாய்ந்து விட்டதே அப்படின்னு வருத்தப்படுறாரு. அந்த நேரத்துல ஒரு அசரீரி ஒலிக்கிறது. இந்த பாதாளத்திற்குள்ள மன்னன் அப்படி இல்லைனா முனிவர் யாராவது விழுந்து தங்களை மாய்த்து கொண்டார்கள். ஆனால் இந்த காவிரியானது அந்த பள்ளத்திலிருந்து மீண்டும் எழுந்து வந்து இந்த நகரினை வளம் செழிக்க வைக்கும் அப்படின்னு ஒரு அசரீரி கேட்குது. யார் செய்வா இந்த செயலை? இதை கேட்ட மன்னனுக்கு ரொம்ப வருத்தம். உடனே அவர் அங்கிருக்கின்ற ஒரு முனிவரை சென்று அணுகுகிறார். ஹேரண்ட முனிவர் என்று அவருக்கு பெயர். கொட்டை செடி, ஆமணக்கு செடி அப்படின்னு நாம சொல்வோமே, அதற்கு கொட்டை செடி அப்படின்னும் ஒரு பெயர் உண்டு. அந்த கொட்டை செடியின் கீழே அமர்ந்து இவர் தவம் செய்து கொண்டிருந்ததால் ஹேரண்ட முனிவர் அப்படின்னு இவருக்கு பெயர் உண்டு. அந்த ஆமணக்கஞ்செடி, கொட்டை செடி ஹேரண்ட செடி அப்படின்னும் அழைக்கப்படுது. இப்போ அந்த ஹேரண்ட முனிவர்கிட்ட இந்த மன்னர் போய் சொல்றாரு. உடனே அவர் தான் அந்த பள்ளத்தில் விழுந்து மாய்த்து கொள்வதற்கு தயாராகிறார். அந்த பள்ளத்தில் அந்த முனிவர் விழுகிறார். விழுந்த உடனே அப்படியே மேலெழும்பிய அந்த காவிரி ஆறானது வளஞ்சுழித்து அந்த பகுதியை வளம் செழிக்க வைக்கிறது. அந்த பகுதியில வளம் செழித்து வளம் சுழித்து அந்த காவிரியானது பாய்ந்ததால் திருவலஞ்சுழி என்கின்ற அற்புதமான பெயரானது அந்த திருத்தலத்திற்கு ஏற்பட்டது. அந்த திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய எம்பிரானுக்கு அருகிலேயே இந்த ஹேரண்ட முனிவரும் அமர்ந்திருப்பார். அந்த திருத்தலத்தில் இருக்கின்ற வெள்ளை பிள்ளையாரை நாம் மனமுருகி வேண்டுகின்ற பொழுது நம்முடைய மனமும் தூய்மையடையும். காவிரியானது வளம் ஜுடித்து ஓடுகின்ற அந்த பதியை நம் கால்களால் மிதித்து அந்த காவிரியில் நீராடி வழிபட்டால் எல்லாவித நற்பெயர்களும் நமக்கு கிட்டும். மீண்டும் வேறொரு தலத்தில் வீற்றிருக்கின்ற கணபதியோடு நாளை சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி. நன்றி, வணக்கம்.